Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜரின் படகு வீடு அத்தியாயம் 50. என்ன துணிச்சல்! இந்த வீட்டு வாசலுக்கே வந்து இந்த வீட்டின் எஜமானியையே வரவழைப்பதா? நிமிட நேரமும் தயங்கவில்லை சாரங்கபாணி. தடதடவென்று மாடிப்படியில் இறங்கினார். வேகமாக தோட்டத்துக்கு வந்தார். உடனே நிதானம் அடைந்தார். மணியை பிடித்து 4 அறை விடுவதால் எந்த மர்மமும் விளங்கிவிடப் போவதில்லை, எந்த சிக்கலும் தீர்ந்துவிடப் போவதில்லை. அதற்கு பதில் பொறுமையாகவும் ரகசியமாயும் கவனித்தால். காம்பவுண்ட் சுவருக்கு மறுபுறத்தில் அவர்கள் நின்றிருந்தார்கள். காவல்கார கூர்கா தான் அவரை கண்டதும் ஏதோ கெடுத்து விடுவான் போல் இருந்தது. ஆனால் அவனும் அவர் மறைவாக கவனிக்க விரும்புகிறார் என்பதை புரிந்து கொண்டான். தலையை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டு விரைப்பாக நின்று கொண்டான். முதல் மீனலோசனியின் பயந்த குரல் தான் கேட்டது. நான் ரெடியாக தான் இருக்கிறேன்ப்பா மணி, அவளை காணாமே சத்யாவை. சரிதான், போங்க, அவள் அங்கே காத்திருக்கா. சாயந்தரத்திலிருந்து உங்களை அழைச்சி போக தான் வந்தேன். ஏறுங்க வண்டியில், ராத்திரியே முகூர்த்தம். அவள் இங்கே வருவதா சொன்னால, காலையில் கூட ஆஸ்பத்திரியிலேருந்து வராமல். ஆஸ்பத்திரியில் ஒரு பெரிய ஆப்ரேஷன் கேஸா, அவள் இருக்கிற போல் ஆகிவிட்டதான். அப்புறம் இங்கே வந்து அப்பா எங்கேயாவது தடுத்து விட்டால் என்ன பண்ணுவதுன்னு நீங்கள் பாருங்க, போகும்போது சொல்கிறேன். இப்போவேயா என்று மீனலோசினி குழம்பினாள். அவர் வந்தால் தேடுவார், சமையல்காரனை வீட்டுக்கு அனுப்பணும். அதெல்லாம் தன்னால் நடக்கும், முகூர்த்த நேரம் தாண்டுது. வாருங்க. இந்தாப்பா கூர்க்கா, ஐயா வந்து அவசரமாக வெளியே போனாங்கன்னு சொன்னியே, சொல்லு. என்ன, நீங்கள் ஏறுங்கம்மா. வந்து மணி, நான் என்ன சொல்கிறேன்னா, எதுவும் வேண்டாம், ஏறுங்க வண்டியில். கார் கிளப்பும் ஓசை, கதவு சாத்தப்படும் சத்தம். சாரங்கமணி திடீரென விழித்து கொண்டார். ஒரே பாய்ச்சல் மணியை பிடிக்க நினைத்தாரானால் காம்பவுண்ட் சுவருக்கு இந்த பக்கம் இருந்தாராகையால் உடைந்த தொட்டிகளையும் செடிகளையும் விலக்கி கொண்டு வாசல் புறம் வருவதற்குள் கார் போய்விட்டது. சினத்தின் தீப்பொறிகள் சாரங்கமணியை காலோடு தலை கொட்டின. அவருடைய சொந்த பெண்ணுக்கு திருட்டு கல்யாணம் நடத்துவதை பற்றி அவருடைய வாசலிலேயே சதி. அதற்கு அவருடைய சொந்த மனைவியே உடந்தை, அதுவும் ஒரு பக்க அயோக்கியனுடன் சேர்ந்து கொண்டு. சாரங்கபாணியின் கையும் காலும் பறந்தன. எங்கே போகிறார்கள் இவர்கள் இப்போது? கார் நம்பர் அவர் நினைவில் இருந்தது. வேகமாக வீட்டுக்குள் ஓடினார். டெலிஃபோன் டயல் சுழன்றது பல முறைகள். பின்னர் கார் ஷெட்டுக்கு திரும்பினார் சாரங்கபாணி. ஜேம்ஸ் பாண்ட் நாவலை முடித்துவிட்டு தலை நிமிர்ந்தாள் நர்ஸ் கிறிஸ்டி. துப்பறையும் நவீனத்தின் கடைசி வரிகளை படித்து முடித்ததும் ஏற்படுகிற திருப்தி, ஏக்கம் இரண்டுமே அவளுக்கு ஏற்பட்டன. புத்தகத்தின் வழுவழுப்பான அட்டையை தடவியபடி முகப்பில் காட்சி தந்த இளமங்கையின் ஹேர்டூவையும் ரசித்த வண்ணம் சற்று நேரம் உட்கார்ந்தே இருந்தவள் திடுக்கிட்டு துள்ளி எழுந்தாள். அவளை எழுப்பியது சுவர்கடியாரத்தின் அலாரம் தான். மணி 7. ஆமாம், இரவு சாப்பாட்டுக்காக அடுத்த படையெடுப்புக்கு முற்றுகையும் அமர்க்களங்களும் பெரிய இடத்துக்கேற்ற நாசுக்குடன் நடந்தேறி கொண்டிருந்தன. சின்ன நர்ஸ் கூட தன்னை கூப்பிடவில்லையே என்று கோபம் வந்தது முதலில். பிறகு அவள் நடுனுடைய வந்து என்னவோ கேட்டதும் தான் தலையாட்டி அவளை அனுப்பி கொண்டிருந்ததும் ஞாபகம் வந்தன. ஆகவே அவள் மீது தப்பில்லை. எதேச்சையாக மேஜையின் டிராயரை திறந்தால் கிறிஸ்டி. மறுகணம் தேள் கொட்டினார் போன்ற அதிர்ச்சியுடன் நாக்கை வெடுக்கென்று கடித்து கொண்டாள். மாடியில் இருக்கும் பேஷண்ட்டுக்கு மாலை 6 மணிக்கு போடும்படி டாக்டர் கொடுத்து விட்டு போன ஊசி மருந்து அப்படியே இருந்தது. மணியோ 7. மருந்தையும் சிரிஞ்சையும் எடுத்துக்கொண்டு மாடிப்படியில் தாவி ஏறினாள் கிறிஸ்டி. சரக் என்ற ஸ்கர்ட் ஓசையிட சின்ன நர்ஸ் குறுக்கே வந்து, அந்த கலெக்டர் சம்சாரம் என்ற ஏதோ ஆரம்பித்ததும் அவளை கொண்டு போய் மார்ச்சுரியில் போடு என்று சீறிவிட்டு மாடிக்கு விரைந்தாள். மத்தியானம் வந்திருந்த அறையை மறுபடி அடைந்தாள். கதவை திறந்து கொண்டு சாரி என்றபடி உள்ளே நுழைந்தாள். மூச்சு நின்றது அவளுக்கு. கட்டில் காலியாயிருந்தது. லட்சே, ஏ கிழவி என்று அவள் கூவியதும் கூட்டுகிற கிழவி ஓடிந்து, இன்னாம்மா என்று கேட்டாள். இங்கே படுத்திருந்த அம்மா இங்கே பாத்ரூம் போயிருக்காங்களா? இந்த அம்மாவா? அவங்க கிழவின் முகம் வெளுத்தது. பகல் 3 மணிக்கு போனாங்க, அப்போவே திரும்பி வந்தாங்க போலவே இருந்துச்சு. மறுபடியும் போயிருக்குதா? அவளுக்கு முன்னால் கிறிஸ்டியை ஓடி போய் பார்த்தாள். வெராந்தாவின் கடைசியில் இருந்த பாத்ரூமை வெளியிருந்தபடி, அம்மா, மிஸ் அம்மா என்று குரல் கொடுத்தால் பதில் காணும். சாத்தியிருந்த கதவை தட்டினாள். உள்ளே தாளிடப்படாததால் உடனே திறந்து கொண்டது. எவரையும் காணவில்லை. கிறிஸ்டின் இதயம் வெடித்து கொண்டிருந்தது. கண்கள் நீரை வெள்ளமாக கொட்ட தயாராகி கொண்டிருந்தன. கிழவி, எங்கேயாவது போயிருந்தியா என்றால் பரிதாபமாக. நகர் வேணுமா? டாக்டர் அத்தனை வாட்டி சொல்லியிருக்கிறப்போ புகையில வாங்கித்தான் ஒரே ஒரு நிமிட்டு இறங்கி போனேன். அது போதாதடி பாவி என்று பல்லை கடித்துவிட்டு வெராந்தாவின் மறுபுறத்தில் இருந்த மாடிப்படிக்கட்டின் வழியே இறங்கினாள். நர்சிங் ஹோமின் பின்புற காம்பவுண்டும் அங்கே ஒரு கதவும் இருந்தன. கதவு திறந்திருந்தது. கதவுக்கு அப்பால் உள்ள சிறு சந்து சில கெஜ தூரத்தில் பெரிய சாலையை அடைந்தது. கிறிஸ்டியின் பதைப்பு பூகம்பமாய் வெடித்து கொண்டிருந்தது. சின்ன நர்ஸை மெதுவாய் கூப்பிட்டு தனியே அழைத்து போய்
மாடியில் இருந்த பேஷண்ட்டை காணாம, நீ பாத்தியா என்று கேட்டது தான் தாமதம். ஐயோ, அவங்கள காணாமா, டாக்டர் எனக்கு கொண்டு போட்டு விடுவாரக்கா என்று அவள் தோளை கட்டி கொண்டு ஓவென்று அழ ஆரம்பித்து விடுவாள். அவளை சமாதானப்படுத்தி விட்டு மனத்தை திடப்படுத்தி கொண்டாள் கிறிஸ்டி. நிதானமாக டெலிஃபோன் டயலை சுழற்றலானால் டாக்டர் ஆஸ்பத்திரியில் இல்லையாம். ஏதோ ஒரு கிராமத்துக்கு அவசரமாக போவதாக பகல் 3 மணி சுமாருக்கு டெலிஃபோனில் தெரிவித்தாராம். கிறிஸ்டி தனது அழகிய பாப் தலையை சொரிந்து கொண்டால் நளினமாக. கிராமங்களிலெல்லாம் கூட டாக்டருக்கு பிராக்டிஸ் இருக்கிறதா? இது எந்த கிராமத்தில்? ராணியின் இதயத்தில் சந்தோஷம் நிரம்பியிருந்தது. கைப்பையில் இருந்த சிறு கண்ணாடியையும் பஃப்பையும் எடுத்தால் முகத்துக்கு ஒரு முறை ஒற்றிக்கொண்டு உதட்டை சுழித்து அழகு பார்த்து கொண்டால். டாக்ஸி போய்கொண்டிருந்தது. பல நாட்கள் கழித்து சென்னை டாக்ஸியில் அமரும் அனுபவத்தை பெற்றபோது சொந்த வீட்டில் நுழைந்த மாதிரி ஒரு திருப்தியும் பாதுகாப்பான உணர்வும் பிறந்தன. ஆனால் வேகம் பற்றவில்லை. நேம் மெட்ராஸ் டாக்ஸி, டெல்லியிலும் காஷ்மீரிலும் பார்க்க வேண்டும் இந்த வேகத்தை. தலையை வெளியில் நீட்டினாயோ அவ்வளோதான், வேறு மேக்கப் தான் போடணும். அப்புறம் டாக்ஸி டிரைவர் மகிழ்ச்சியுடன் அவளுடன் கூட சேர்ந்து சிரித்தான். ஒரு பிரபல நாடக நடிகை ஒய்யாரமாக மேக்கப் செய்து கொண்டிருப்பவள் தன் டாக்ஸியில் ஏறி இருக்கிறாள் என்ற பெருமையும் கீழ்கிழப்பும் ஏற்கனவே அவன் நெஞ்சை நிறைத்திருந்தன. இப்போது அவள் வேடிக்கையாகவும் பேசவே டிரைவரின் ஆனந்தம் அவனது இதயத்தின் வழியே காலுக்கு பாய்ந்து ஆக்சிலேட்டரில் படிந்து ஸ்பீடோமீட்டரில் பிரதிபலித்தது. பவானி மேடம்னு தானே அம்மா சொன்னீங்க என்று கேட்டான். ஆமாம் என்று சொல்லிவிட்டு கடியாரத்தை பார்த்து கொண்டாள் ராணி. மணி 3:30. சுவாமிஜி ஓய்வாயிருப்பாரோ? தன்னை அறியாமலே சுவாமிஜி என்று அவரை நினைத்து விட்டது அவளுக்கு வேடிக்கையாக இருந்தது. ராதா, சுற்றி சுற்றி வட்டமடித்து கொண்டிருந்த ராதா. அவள் மேனி ஒரு முறை நடுங்கி ஒடுங்கிற்று. இல்லை, இன்னொரு முறை அப்படி நினைக்க மாட்டேன் என்று தன்னைத்தானே கண்டித்து கொண்டாள். சுவாமிஜியின் காலில் விழுந்து ஆசி பெற வேண்டும். சாமி, முன்னே ஒரு தடவை உங்களை என் நாடக மேடையில் ஏற்றி வைத்து அவமானப்படுத்தினேன். மறுநாளே ஆண்டவன் எனக்கு படி அளந்து விட்டான். என் மாமங்காரன் ஒரு திருகாணி கூட மிச்சம் வைக்காமல் அத்தனையும் அடித்துக்கொண்டு போனானே, அது தண்டனை இல்லாமல் வேற என்ன? அப்போவே கன்னத்தில் புத்தி என்று போட்டுக்கொண்டேன். மறுபடி மணி வந்து என் புத்தியை கெடுக்க பார்த்தான். நல்ல வேளையில் இதானுங்களா என்று கேட்டுக்கொண்டே டிரைவர் டாக்ஸியை நிறுத்திவிட்டு கதவை திறந்து விட்டான். ராணிக்காக டாக்ஸி நின்றதும் இறங்கிய போது அவளுடைய நடையுடை பாவனையில் ஒரு மரியாதையும் அச்சமும் ஏற்படுவதைக் கண்டு டாக்ஸி டிரைவருக்கு ஆச்சரியம் ஏற்பட்டது. புடவை தலைப்பை இழுத்து போர்த்து கொண்டால். கட்டிடத்துக்கு செல்லும் படிக்கட்டுக்கு வெளியிலே ஸ்லிப்பரை கழற்றி காலால் ஓரமாக தள்ளினால். சிலுத்திருந்த கூந்தலை அடக்கமாக அமுக்கி விட்டு கொண்டான். வெராந்தாவை கடக்கும் முன் ஒரு சிறுவன் எதிர்பட்டான். குனிந்து பரிவோடு அவனை தட்டி கொடுத்து, பேர் என்ன தம்பி என்று கேட்டாள் ராணி. ஹரின்னு சொல்லுவாங்க, அப்துல்னு சொல்லுவாங்க என்றான். நல்லா காமெடி பண்ணுறியே என்று அவனை பாராட்டி விட்டு, சுவாமிஜி இருக்காங்களா உள்ள? ஊர்லேயே இல்லையே என்றான் அப்துல். எந்த ஊருக்கு போயிருக்காரு? நான் அவரோட ரொம்ப முக்கியமான சமாச்சாரம் ஒன்று சொல்லணும்னு வந்தேனே. ராணியின் முகத்தில் கவலைப்படுவதை கவனித்த அப்துல், ரொம்ப தூரம் இல்லை, நீங்களும் போகலாம், நரசிம்பலுப்பேட் என்றான். பிறகு டாக்டர் சம்பத்தும் சின்னச்சாமியாரும் கூட அங்கே தான் போனாங்க கொஞ்ச நேரம் முன்பு என்று தகவலையும் சேர்த்து சொன்னான். தேங்க்ஸ்டா தம்பி சொல்லிவிட்டு டாக்ஸிக்கு திரும்பிய ராணி, நரசிம்மலு பேட்டாமே எங்கே இருக்குது தெரியுமா என்று டிரைவரை விசாரித்தாள். அவனுக்கு சட்டென்று நினைவு வரவில்லை போலும். யோசனை செய்தவரை சாலைக்கு டாக்ஸியை நகர்த்தியவன் சடக்கென்று பிரேக் போட்டான். ஏமா, எங்களை ஜெயிலுக்கு அனுப்புறதுனே வந்துடுறீங்களா திட்டினான் வெளியே தலை நீட்டி. சத்யா என்று கூவி விட்டாள் ராணி. டெப்யூட்டி போலீஸ் கமிஷனர் மகன், பெண்ணு, சாமியாருக்கு முறைப்பெண்ணா இருந்தவ. நிறுத்துப்பா, நிறுத்து. டாக்ஸியிலிருந்து சரையலென குதித்து சத்யாவை ஆதரவுடன் தாங்கிக் கொண்டான். அவருடைய தள்ளாடிய நடை, செருகிக் கொள்ளும் பார்வை, மெல்ல துடிக்கும் உதடு. என்ன இதெல்லாம்? ராணிக்கு எதுவும் புரியவில்லை. என்னம்மா உனக்கு உடம்பு சரியில்லை, மயக்கமா இருக்கா? எந்த கேள்விக்கும் பதில் பிறக்கவில்லை. கைத்தாங்களாக சத்யாவை அழைத்து கொண்டு வந்து காரில் தன் மீது சாத்தினார் போல் அமர்த்தி கொண்டாள் ராணி. வீட்டிலே கொண்டு விடுவதா? ஒருவேளை வீட்டில் இருந்துதான் இங்கே வருகிறாளோ? அத்தானை பார்க்க வேண்டும் என்று அவர்தான் நகத்தை குறித்தபடி யோசனை செய்தாள் ராணி. பிறகு ஒரு முடிவுக்கு வந்தாள். சரித்திர புத்தகத்தில் சேர்க்க விட்டு போன ஒரு ஏடு, காலத்தாயின் கையை பிடித்து கொண்டு முன்னேறாமல் பின்தங்கி நின்றுவிட்ட ஒரு குழந்தை. அதன் பெயர் நரசிம்மலுப்பேட். 20ஆம் நூற்றாண்டின் முடிவு காலத்தில் நாகரிகம் கொழிக்கும் சென்னை நகரத்துக்கு மிக அருகில் மின்சாரத்தையும் பள்ளியையும் பாதையையும் பார்க்காத இப்படிப்பட்ட குக்கிராமம் ஒன்றும் இருக்க முடியுமா? பஸ்ஸோ காரோ போகக்கூடிய பாதை கிடையாது. நரசிம்மலுப்பேட்டையை அடைய எண்ணூரிலிருந்து சுமார் 5 மைல் தூரத்தை உப்பங்கழியில் படகு மூலம் கடந்து கிராமத்தை அடைய வேண்டும். முந்தின தினம் ராதானந்தர் வந்தபோது காற்று வசதியாக வீசிக்கொண்டிருந்தது. படகும் அதிக சிரமமின்றி 2 மணி நேரத்தில் பயணத்தை முடித்துக் கொண்டது. அவர் தமக்குள் புன்னகை புரிந்து விட்டார். ஏறத்தாழ 1 வருட காலத்துக்குள் 2ஆம் முறையாக படகில் ஏறி நீரை கடக்க நேரிட்ட போது
ஆனால் அதற்கும் இதற்கும் எத்தனை வித்தியாசம்! நிமிர்ந்தால் மலை தெரியும் அங்கே, இங்கே நிமிர்ந்தால் மரத்தடுப்புகள் தெரிந்தன. தெளிந்த குளிர்ந்த நீர் அது, இது கலங்கிய உப்பங்கழி. அந்த படகில் ஸ்ப்ரிங் வைத்த மெத்தைகள் உடம்பை ஆதரவாய் அணைத்து கொள்ளும், இங்கே ஈரமான மரப்பலகை உறுத்தியது. அதெல்லாம் போக அப்போதிருந்த கோலத்துக்கும் இப்போதுள்ள கோலத்துக்கும் எத்தனை வேற்றுமை! மேலே போர்த்தி உள்ள துணியிலாகட்டும், உள்ளே நிறைந்துள்ள எண்ணங்களிலாகட்டும், அப்போதைக்கும் இப்போதைக்கும் எவ்வளவு மாறுபாடுகள்! கையில் ஒரே ஒரு பையுடன் கரையில் இறங்கி கொண்டபோது மாலை நேரத்து பொன்னிற வானையும் பூமியையும் சேர்த்து முத்தமிட்டு கொண்டிருந்தது. இங்கு ஒருவர் அங்கொருவராக சில மீனவர்கள் தென்பட்டார்கள். படகுக்காரன் சில்லறை பெற்றுக்கொள்ள மறுத்து விட்டான். சாமியை போல் பெரியவங்க தினமாக வர்றாங்க, எத்தனையோ பாவம் பண்ணுறான், இது ஒரு புண்ணியம் இருக்கட்டுங்க என்று அவன் கூறிய போது இந்த வேட்டியையும் தலையையும் கண்டு ஏமாறாது என்று விளையாட்டாக அவனை எச்சரித்தார் ராதாநாதன். பிறகு அனந்தாச்சாரி என்ற ஆயுர்வேத வைத்தியர் பட்டணத்திலிருந்து வந்து தங்கியிருக்காரமே, உனக்கு தெரியுமாப்பா என்று விசாரித்தார். அந்த கிழவருங்களா, யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, தோப்பை தாண்டிப்பாங்க என்று பதிலளித்தான் படகுக்காரன். இங்கே காத்துட்டு இருக்கட்டுங்களா சாமி என்று கேட்டான். வேண்டாம், நான் எப்போது திரும்புவேனோ தெரியாது, எனக்காக நீ மறுபடியும் நஷ்டப்படாத, கிராக்கி வந்தால் போயிடு என்று சொல்லிவிட்டு ராதானந்தர் கிராமத்தை நோக்கி நடந்தான். முதலிலே ஒரே அடர்த்தியான முந்திரி தோப்பு மட்டுமே கண்ணுக்கு தெரிந்தது. அதை கடந்து சென்றதும் ஒரு சின்னஞ்சிறு பிள்ளையார் கோவிலும், அதையொட்டி சத்திரம் போன்ற ஒரு கருப்பு கட்டிடமும், அதன் மீது சாய்ந்தாற்போல் 20 ஓட்டு வீடுகளும் தென்பட்டன. 4வது வீட்டின் வாசலில் 3 நடுத்தர வயதுக்காரர்கள் சீட்டாடி கொண்டிருக்க, ஒரு சிறுவன் கையில் தண்ணீர் கூஜாவுடன் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். ராதானந்தரின் தோற்றத்தை கண்டதும் சீட்டாடி கொண்டிருந்தவர்கள் 2 பேர் முகத்தை திருப்பிக் கொண்டார்கள். காவி வேட்டியின் உரிமையோடு யாசகத்துக்கு பிடித்து கொள்வாரோ என்ற பயத்துடன் ஒருவர் மட்டும் இறங்கி வந்து, யாரை பார்க்க வேணும் என்று விசாரித்தார். ஆயுர்வேத வைத்தியர் அனந்தாச்சாரி என்று ராதானந்தர் கூறினார். வாஹா, கல்யாணத்துக்கு வந்தீங்களா? அதோ அந்த கோடி வீடு வாழை மரம் கட்டியிருக்கு பாருங்க என்று சுட்டி காட்டினார். ராதானந்தர் வேகமாக நடக்கவில்லை. அழைக்கப்படாத கல்யாண வீட்டுக்கு செல்லலாமா என்பதல்ல அவர் தயக்கத்துக்கு காரணம். திருமண வீட்டில் சன்னியாசிக்கு இடம் உண்டா என்பதும் அவருக்கு நிச்சயமாக தெரியாமல் இருந்தது. அதற்குள் கூஜாவை வீட்டு திண்ணையிலேயே வைத்துவிட்டு, நான் அடையாளம் காட்டுறேன் வாங்க என்று அந்த சிறுவன் ஓடி வந்தான். சரி, வந்த காரியத்தை முடித்து கொண்டு உடனே திரும்பி விடலாம் என்று எண்ணி கொண்டவராக ராதானந்தர் அவனை தொடர்ந்தார். வாழை மரத்தையும் நாதசுரக்காரனையும் விட்டுவிட்டால் கல்யாண வீடு என்பதற்கான எவ்வித அறிகுறியும் அங்கே தென்படவில்லை. அந்த குக்கிராமம் மொத்தமுமே அங்கு குழுமி இருந்தால் கூட 2 டஜன் மனிதர்களுக்கு மேல் இருந்திருக்க முடியாது. காலையிலேயே முகூர்த்தம் முடிந்துவிட்டது போலும் 4-5 பெண்கள் மட்டுமே கண்ணில் பட்டார்கள். சிறிய ஓட்டு வீடு. நடையில் ஒரு கர்நாடகமான ஈசி சேரில் சாய்ந்து படுத்திருந்த ஆயுர்வேத வைத்தியருக்கு முதலில் ராதானந்தரை இன்னார் என்று தெரியவில்லை. நெற்றியின் மீது கையை சார்பு கட்டி பார்த்தார். நான் பவானி மடம் என்று சொல்லிக்கொண்டு ராதானந்தர் சுவாதீனமாக பக்கத்தில் இருந்த குட்டி திண்ணையில் அமர்ந்து கொண்டதும் தான் வைத்தியருக்கு புரிந்தது. வாரி சுருட்டி கொண்டு எழுந்திருக்க முனைந்த போதிலும் தளர்ந்த சரீரம் ஒத்துழைக்கவில்லை. காலை தொட்டு வணங்க முற்பட்டவரை சரியலென தடுத்து பிடித்து கொண்டார் ராதானந்தர். நாதா, தங்களிடம் உதவி கேட்க வந்திருப்பவன். ஆஸ்பத்திரியை மடத்திலேயே நடத்துவது என்று முடிவாயிருக்கு. அதற்கு தேவையான நிதி வசதியும் கிடச்சிருச்சு. தங்களை பட்டணத்துக்கு அழைத்து போவதற்காகவே வந்திருக்கிறேன் என்றார். அந்த வயோதிக வைத்தியரின் முகம் நம்பவியலாத பரவசத்தினால் ஜொலித்தது. அப்படியே நிஜமாவா? என் பொண்ணு கல்யாணம் நடந்ததை காட்டிலும் இது பெரிய சந்தோஷம் இருக்குது. இவ்வளோ தூரம் தாங்கள் வந்தது குழந்தையின் பாக்கியம். அவர்களை ஆசீர்வாதம் பண்ணணும் என்று தூங்கிக் கொண்டிருந்த மாப்பிள்ளையையும் மாலை நலங்குக்காக அலங்காரம் செய்து கொண்டிருந்த பெண்ணையும் அவசரமாக வரவழைத்தார். சுவாமிஜிக்கு நமஸ்காரம் பண்ணுங்க என்றார். தாகத்துக்கு மோராவது அருந்த வேண்டும் என்று வற்புறுத்தி கொடுத்தார். இருட்டி விட்டதுன்னு பார்க்குறேன், இப்போதே புறப்பட வேண்டும் போல இருக்கே. ஆஸ்பத்திரியை விட்டு வர எனக்கு மனசே இல்லை, உங்களுக்கு தெரியும் என்றார் வைத்தியர். ஆமாம், சுவாமி பிரம்மானந்தா சின்னசாமியார் என்னிடம் எல்லாம் சொல்லியிருக்காரு. உங்களுடைய உழைப்பினாலும் அறிவினாலும் வளர்ந்தது அந்த ஆஸ்பத்திரி. அதை போய் சர்க்காரிடம் ஒப்படைத்து விடுவது என்று தீர்மானித்தால் உங்களுக்கு மன முடியாமல் இருக்குமா? அதனால்தான் நானே உங்களை அழைக்க வேண்டும் என்று வந்தேன். வயதானவருக்கு யார் இந்த காலத்தில் மதிப்பு தர்றாங்க தங்களை போல? நீங்களா வயதானவர் என்று சிரித்தார் ராதானந்தர். எத்தனை உற்சாகத்துடன் உழைக்கிறவர் நீங்கள் என்பதை என் கண்ணால் பார்த்துருக்கேன். ஆஸ்பத்திரிக்கு எதிரில் போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸ்காரர்கள் உங்களை பற்றி எத்தனை உயர்வாக பேசுகிறாங்க, என் காதால் கேட்டிருக்கேன். அனந்தாச்சாரி கூச்சப்பட்டவராக, நான் நாளை காலையில் புறப்பட்டுலாம் என்று பேச்சை மாற்றினார். அவ்வளோ அவசரப்பட வேண்டாம், கல்யாண காரியங்கள் நன்னா முடியட்டும். உங்கள் ஊர் ரொம்ப பிடித்திருக்கிறது. இந்த அமைதியை 2 நாளாவது அனுபவிக்க.
ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார் வைத்தியர். வேறு சொற்கள் அவருக்கு அகப்படவில்லை. அதிர்ஷ்டவசமாக பிள்ளையார் கோவில் பக்கத்தில் சத்திரம் போல காட்சி தந்த கருப்பு கட்டிடம் உண்மையிலேயே சத்திரம்தான் என்று தெரிய வந்தது. முன்னொரு காலத்தில் வடக்கே இருந்து வந்த ஒரு துறவி வெகு நாட்கள் அங்கே தங்கியிருந்ததுண்டு என்று சொன்னார்கள். ராதானந்தர் அங்கேயே தாமும் அடுத்த 24 மணி நேரம் தங்கியிருக்க ஏற்பாடு செய்து கொண்டார். அந்த 24 மணி நேரத்துக்குள் தம் வாழ்க்கையிலும் தம்மை சுற்றியிருப்போரின் வாழ்க்கையிலும் எத்தகைய மாற்றங்கள் நேரிடப் போகின்றன என்று அப்போது அவருக்கு தெரியாது. தொடரும்.